ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டே 2. ஸோ இந்த ட்ரிப்போட டே 2ல் வந்து நம்ம டெல்லியிலேருந்து ஆக்ரா போகிறோம். ஸோ ஆக்ராவில் போயிட்டு தாஜ்மஹால் பார்க்க போகிறோம். ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட் டோஸ்ட் ஒன்று சாப்பிட்டேன். அண்ட் அதே மாதிரி ஒய்ஃப் வந்து பூரி சாப்பிட்டாங்க. ஸோ யுவராஜ் அண்ட் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டுருந்தாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் முடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் தங்கியிருந்த ரூமையும் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. என் தங்கியிருந்த ஹோட்டலையும் காமிச்சிட்றேன். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ஒரு ரூமு. ஸோ நல்ல பெரிய கண்ணாடி அண்ட் ஏசியும் கொடுத்துருக்காங்க. பட் தேவைப்படாது, ஏன்னா நமக்கு டெல்லி கோல்டு வந்து காலையிலே பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி கோல்டுன்ட்டு. இதுதான் பாத்ரூம் எங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டேப்பில் வந்து தண்ணி வருது எல்லாம். ஃப்ளஷ் பண்ணால் வருது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஷவர் இருக்குது. மார்னிங் வந்து ஹீட்ரு ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் இருக்குது. ஸோ நமக்கு எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். 2 பில்லோ கொடுத்துருக்காங்க. நல்ல பெட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் இந்த சைட் டிவி, ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு டேபிள் ப்ளஸ் 2 சேர் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஆகுமா எனக்கு தெரில, இதை செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 8:30 மணிக்கு கிளம்ப சொன்னாங்க, ரெடியாக இருக்க சொன்னாங்க. மணி பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி ஆயிடுச்சு. ஒரு 1/2 மணி நேரம் டிலே நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வாங்க நம்ம சட்டை போட்டு கிளம்பிட்டு நம்ம போய் கேபில் ஏறலாம். ஸோ ஹோட்டல் சீட்டா இன்டர்நேஷ்னல், இதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலு உள்ள. ஸோ இன்றைக்கி நம்மளை டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர்னு சொல்லி இந்த 3 இடத்துக்கு கூப்பிட்டு போகக்கூடிய இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லெஸ்கோ ஹாலிடேஸ். ஸோ அவங்களுடைய வெப்சைட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் ஒன்று பண்ணிட்டாங்க. என்னன்றதை நான் உங்களுக்கு வீடியோடைய எண்டில் சொல்கிறேன். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ஆப்போசிட்டில் வந்தாச்சு. யூட்டர்ன் ஆயிடுச்சு. பாருங்க ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணலப்பா, எடுக்க கூட ஆன் பண்ணலையா? அது சரி பரவாயில்லை, விடுங்க विडिंग बना लिया जयपुर आगरा चलते हैं. अच्छा, फिर उसका भी 6 महीना बैक टू बैक 4 धाम उत्तराखंड इसी रूट पे चलना होता है. 6 महीने கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ், கவர்னர், சிஎம் அவங்களாம் வந்தால் ஸ்டே பண்ணுறாங்க. நிறைய வந்து ஹெச்ஆர்னு கார்ஸோட இது இருக்கு. ஹெச்ஆர்னா ஹரியானா. ஹரியானா வண்டி அங்கே கம்மியாக வாங்குவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹரியானாவில் கார் வாங்கிட்டு டெல்லியில் ஓட்டுவாங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. கேலோ இந்தியா प्राइवेट का नहीं है, ड्राइव चले जाते हैं. अच्छा, हमें बाहर जाने की जरूरत नहीं, हम यहीं से हमारे के साइड में आ जाते हैं. अच्छा, हम यहीं से என்ன சும்மா இது பண்ணிட்டு இருக்க? எதுவும் சொல்லல, எதுவும் சொல்லல, விடுங்க. सॉन्ग ना गाड़ी का स्पीड चलेगी, एक्सीडेंट हो गया. नहीं, अपने उतना स्पीड रखना है, इतना घर भी जाना होता है. ना आपका गाड़ी नहीं, इन तमिलनाडु ज्यादा गाड़ी ना. इसका दिस सॉन्ग लिसन हो गया, गाड़ी ज्यादा स्पीड हो जाए एक्सीडेंट हो गया. Come on.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஹாய் காய்ஸ், டீ காய்ஸ். காலைல டைமிங் வந்து இப்போ 11:33 ஆகுது. இந்த குளிருக்கு சுடா டீ வேணுமா உங்களுக்கு? பாருங்க, சூப்பராக இருக்கு. இஞ்சி டீ வந்து ஒரு பீர் வாங்கியிருக்காப்புல. காக்டெயில்ரா, வேற இல்ல காக்டெயிலா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் டீ பிரேக் நிறுத்தணும். ஸோ டீ குடிச்சிட்டு இப்போ நாங்கள் கிளம்ப போனோம். ஸோ டீ பார்த்தீங்கன்னாவே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஒரு டீ வந்து என்னமோ 30 to 40 rupees என்னமோ இருந்தது. சரியாக பார்க்கல எவ்வளோன்ட்டு. டீ அப்புறம் உங்களுக்கு ஒன்று அப்புறம் இது காமிச்சிருப்பேன், ஒரு சோடா. ஸோ 2 செட்டு 110 ஆச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்து நம்ம திரும்ப இங்கேருந்து டெல்லி ஆக்ரா தான் போக போகிறோம், தாஜ்மஹால். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே வியூஸ், ரோடில் சைட் வியூஸ் காமிச்சிருப்பேன். இப்போ ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்து ஃப்ரண்ட்டில் போகிற எல்லா வியூஸையும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விஜய் ஃபேன் 2 பேரும் விஜய் ஃபேன்ஸ் தான். 2 இதில் நான் மாட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டு காலையிலேருந்து விஜய் பாட்டு வச்சு என் உயிர் வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தலை தாங்க முடியல. 2 பேர்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். ஐயோ பாருங்க. பாய்ஸ் ரொம்ப போர் அடிக்குது பாய்ஸ். இவங்க 90s கிட்ஸ் கிட்ட மட்டும் சேராதீங்க பாய்ஸ். 2K கிட்ஸ் தயவு செஞ்சு 90s கிட்ஸ் சேராதீங்க. ரொம்ப பாருங்க எவ்வளோ ஓல்ட் படிச்சு எனக்கு தூக்கமா வருது காய்ஸ். ப்ளீஸ் தயவு செஞ்சு 90s கிட்ட மட்டும் ட்ரிப்பு போடாதீங்க காய்ஸ். அது எங்க வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் போட கூடாது. இவங்காச்சும் பரவாயில்ல, 2025 சாங்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. இப்போ 2K கிட்ஸ் தான். ஆனா எங்க வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் விஜய் சாங் இல்லைன்னா பழைய 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் சாங் தான் போட்டு உயிர் வாங்குறாங்க காய்ஸ். ப்ளீஸ் தயவு செஞ்சு 90s கிட்ஸ் கிட்ட மட்டும் ட்ரிப்புக்கு வராதீங்க. பாட்ட கேளு. இந்த மாதிரி போட மாட்டேன். ஏ மாஜித் அழகா தாஜ்மஹால். எவ்வளோ தூரம் இருக்கு? நான் பின்னாடி இருந்து முன்னாடி வரணும். அது எனக்கு கஷ்டம். அது சரி, அது எதற்காக தடை என்னெல்லாம் காட்டாதீங்க. பாடுங்க பாடு. லாரி வராது, தயவு செஞ்சு வராது. அதில் தான் ஃபோன் இருக்கு. எடுக்கிறேன். ரொம்ப 2K கிட்ஸ். ஆக்ரா கிட்ட என்னென்ன இருக்குன்னு போய் பட்டுக்கோ. இப்போ இன்னைக்கு பேசு, நாளைக்கு வந்து நாளைக்கு கோவப்படுறேன். போய் ஈஸி தான், எல்லாம் ஃப்ரை வச்சுட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் லஞ்சு முடித்தோம். ஒரு பிரியாணி, ஒரு ஃப்ரைட் ரைஸ், தந்தூரி. யூஸ் பண்ணா சொல்லுவோம் ரிவ்யூவை. ஃபுட்டு நல்லாவே இல்லை இந்த ஹோட்டல். தயவு செஞ்சு வராதிங்க. அப்படியே பச்சை வாசனை வருது எல்லாமே. அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. பட்டு சாப்பிடலாம், பட்டு அவ்வளோ நீட்டாக. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்திருக்க ஒரே ஒரு பிளேஸ் தாஜ்மஹால் மட்டும்தான்.
ஸோ இப்போ அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம உள்ளே போகிறோம். ஸோ தாஜ்மஹால் போகிற வழியில் பார்த்திங்கன்னா வெளியே வந்து கைடுன்னு இருப்பாங்க. மொத்தமாக 1000 ரூபா வாங்குகிறாங்க. ஸோ தேவையே இல்லை நமக்கு கைடு. தாஜ்மஹாலோட ஹிஸ்ட்ரி என்னன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். ஸோ எதுக்கு கைடுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதே மாதிரி இங்கே பேட்ரி கார் இருக்குது. அது சார்ஜா என்னன்னு சொல்லி நான் கேட்டு சொல்லிடுறேன். இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 மீட்டர் உள்ளே நடக்கணும். ஸோ அப்படி நடக்காதவங்களுக்கு வயசானவங்களுக்கு தான் இந்த பேட்ரி கார். அது என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் சார்ஜா இல்லைன்ட்டு. ஸோ வாங்க இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். எல்லாரும் மிடிலா போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி க்ரௌடும் பின்னாடியும் க்ரௌடு முன்னாடியும் க்ரௌடு. அண்ட் நடுவில் வர பூந்து போகிறாங்க. சரியான க்ரௌடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக் பாயிண்ட்டு. சரியான கூட்டம். அவ்வளோ நசுக்கிட்டாங்க. நம்ம திருப்பதி போகிற திருப்பதியில் இருக்கிற கூட்டம் மாதிரியே இங்கே ஒன்று கூட்டம். அவ்வளோ கூட்டம் பிடிச்சி நசுக்கிட்டாங்க. எப்படியோ உள்ளே வந்தாச்சு. உள்ளே போய் காட்டுறேன். About the moments we spent, I just want you to be happy. When someone tries to touch your scars, it doesn't seem to cure at all. Oh, nothing's gonna be any better. I love you every day. Let's take a walk. Please don't guarantee your joy. Nothing's wrong with crying every day. It's just sort of a thing in the world. I'll say you're the destiny. Please don't guarantee your joy. Nothing's wrong with crying every day. It's just sort of a thing in the world. I'll say you're the best. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. இங்கேருந்து அவ்வளோவா சரியாக தெரியவே இல்லை. பக்கத்தில் போய் பார்ப்பேன் நான், அதுவும் தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கம் பேர் இருக்கானுங்க இங்கே. கூட்டத்தில் நசுங்கி அவ்வளோ ரஷ்ஷு, அவ்வளோ தள்ளிட்டு வந்து இதை பார்க்குறாங்க. தாஜ்மஹாலை நோக்கி ஏர்லி மார்னிங் வந்திருக்கணும். ஏர்லி மார்னிங் வாங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். டெல்லியிலேருந்து ஆக்ரா பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஆக்ரா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில்
ஃபஸ்ட்டு ஆளாக வந்து பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து வரீங்க, டெல்லி போய்ட்டு வரீங்க, ஆக்ராவுக்கு வரீங்கன்னா வாங்க. ஆனால் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துருங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் பொறுமையாக ஆக்ரா பார்க்க வாங்க, தாஜ்மஹால் பார்க்க வாங்க. இல்லைன்னா மூச்சு அடக்கி சாகிற அளவுக்கு பண்ணி விட்ருவாங்க. ஷாஜகான் பக்கத்தில் நமக்கும் இந்த சமாதி அவங்களுக்கு கட்டி விட்ருவானுங்க. ஸோ அதனால் பொறுமையாக ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில் வந்து பாருங்கள். முக்கியமாக வீக்கெண்ட்ஸில் வராதிங்க. இன்றைக்கி வந்து சண்டே, வீக் டேஸில் வாங்க. அவர் எந்த ஊர் நீங்கள் அப்படின்னாரு? சென்னைண்ணா அப்படின்னு. சரிங்க, கூட்டம் கம்மியாக இருக்கு, இதுக்குள்ளே போகணும் அப்படின்னாரு. ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியாது, உள்ளே பண்ணுறதுக்கு டைம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வாட்டி ட்ரிப்பில் பார்க்குறது இது மட்டும்தான். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஆக்ராவுக்கு தனியாக ட்ரிப் வந்து வெறும் தாஜ்மஹாலை மட்டும் நம்ம சுற்றி பார்த்துட்டு போவோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ லெட்ஸ் கோ ஹாலிடேஸ்ன்ட்டு ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு புக் பண்ணி இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் தாஜ். ஈவினிங் அந்த ஹோட்டல் போய் செக்இன் பண்ண போகும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வராதுன்னு சொல்லி எங்களை ஹோட்டலை விட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க. அதாவது செக்இன்னே பண்ண விடலை. இதுக்கு என்ன லெட்ஸ் கோ ஹாலிடேஸ்க்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் முன்னாடியே போய் கொஞ்சம் விசாரித்து வச்சுருக்கலாம். நமக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல நம்ம ஹோட்டல் வாசலில் நின்றுட்டு நமக்கு ஒரு மணி நேரம் எதுவும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹோட்டல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு ஹோட்டல் நல்ல ரிவ்யூ இருந்தது, ஒரு ஹோட்டலில் நல்ல ரிவ்யூவே இல்லை. நல்லா இருக்கிற ரிவ்யூக்கு ஹோட்டலில் செக்இன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை அது ஒரு ரூம் ஃபுல்லாகிடுச்சு. நல்லா இல்லாத ஹோட்டல் ரிவ்யூவுக்கு தான் எங்களை கூப்பிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் ரூம் ஒரு வாட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ஓகே பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் மட்டும் பொறுப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஹோட்டல்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லை. ஏன் எங்களுக்கு தண்ணி இல்லை, நீங்கள் ரூம் கிளம்புங்கன்னு சொல்கிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் பஸ்ஸு வந்து அங்கே நிறைய பேர் உள்ளே போகிறாங்க. கேட்டால் அவங்க ஆல்ரெடி செக்இன் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி பார்ப்பாங்க, என்ன பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியல. ஆனால் எங்களுக்கு மட்டும் அவங்க ரூம் கொடுக்கவே இல்லை. ஸோ என்னதான் பிரச்சனை, என்ன ஏதுன்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம். கடைசி நிமிஷத்தில் வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் மட்டும் இந்த ஒரு விஷயத்த கேர் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த ஹோட்டலில் இனிமேல் நம்ம அவங்க சஜஸ்டே பண்ணக்கூடாது அண்ட் புக்கிங்கும் பண்ணவே கூடாது. இது நான் உங்களுக்கு வைக்கிற ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் தான். ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து டின்னர் முடிச்சிருந்தோம். டின்னர் சூப்பராகவே இருந்தது, செம்மையாகவே இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் செகண்டாக போயிருந்த ஹோட்டல் பக்கத்தில் தான் இருக்குது, ஹோட்டல் மேரிகோல்டு. அது நான் உங்களுக்கு மார்னிங் காட்டுறேன். ஸோ இதோட நான் இந்த வீடியோ வெயிட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாடா பாய்.